மண்பானை சமையல். மண்பானை சமையலை பத்தி நெறைய பேருக்கு புரிதல் கிடையாது. இல்ல எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும்? எதுல நம்ம இத சமைக்கலாம்? என்னென்ன உணவுகள் சமைக்கலாம்? எவ்வளோ காலம் வைத்துக் கொள்ளலாம்? அப்படின்னு நெறைய சந்தேகம் இருக்கும். ஸோ அதற்கு தெளிவு கிடைக்கும் வகையில தான் இந்த இத நம்ம பார்க்கணும். டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மண்பானை சமையல். ஸோ நம்மிடம் கன்சல்டேஷன் சகோதரி ஒருத்தர் கேட்டது கொண்டு இதை பேசுகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்பானை சமையலை பற்றி நிறைய பேருக்கு புரிதல் கிடையாது. இல்லை எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும், எதில் நம்ம இதை சமைக்கலாம், என்னென்ன உணவுகள் சமைக்கலாம், எவ்வளோ காலம் வைத்து கொள்ளலாம் அப்படின்னு நிறைய சந்தேகம் இருக்கும். ஸோ அதற்கு தெளிவு கிடைக்கும் வகையில தான் இந்த இதை நம்ம பார்க்க போகிறோம். மண்பானை சமையல் அப்படிங்கிறது புதிதான ஒரு விஷயமானா கிடையவே கிடையாது. நம்ம தாத்தா பாட்டி காலத்துல கிடையாது. என்றைக்கு மனிதன் நாகரீகம் வளர ஆரம்பிச்சதோ, நெருப்பு கண்டுபிடிச்சாங்களோ, ஃபர்ஸ்ட் என்ன இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு சில எவால்யூஷன் புக்ஸ் படிக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கு களிமண் அதிகமாக இருந்ததோ அந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வறண்ட பிறகு அதுல தண்ணீரோ ஏதோ ஒரு விஷயம் லிக்விடா நம்ம ஊத்தி வச்ச பிறகு அது அப்படியே இருந்திருக்கு. உறிஞ்சப்படாமல் அப்படியே இருந்திருக்கு. ஸோ அதை பார்த்த பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நெருப்பு கண்டுபிடிச்ச பிறகு சுடுகை செய்து இப்படி மண்பாண்டம் இது பண்ண சொல்றாங்க. அதனாலதான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அகழ்வாராய்ச்சியில எல்லாவற்ற நாகரிகத்திலையும் முதல்ல அவங்க கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்பாண்டங்கள் தான். ஸோ அப்ப நம்ம மண்பாண்டம் அப்படிங்கிறது நம்மோட மரபோடு சேர்ந்த ஒரு விஷயம். நமக்கு அது புதிதான ஒரு விடயம் கிடையாது. இடையில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சுழற்சிகளால மாறுபாடுகளால நிறைய நமக்கு மெட்டல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சதுனால நம்ம வெவ்வேறா சமைக்க ஆரம்பிச்சோம். ஸோ அதனால மண்பாண்டத்துல சமைக்கிறது சேஃபானதா அப்படின்னா கண்டிப்பா அது சேஃபானதா. அது ஒரு புது விஷயமும் கிடையவே கிடையாது. அடுத்து இந்த மண்பாண்டத்துல சமைக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஒன்று வாங்க போறோம். வாங்க போறப்ப நமக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும். சில மண்பாண்டங்கள் சிகப்பு நிறத்துல இருக்கு. சில மண்பாண்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு நிறத்துல இருக்கு. இதை நம்ம எதை பயன்படுத்தலாம், எதை எதற்கு பயன்படுத்தலாம்? நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இது பெயிண்ட் அடிக்கிறதுனால வரக்கூடிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு. அப்படி கிடையாது. ஆக்சுவலா நார்மலா அந்த சிகப்பு நிறத்துல இந்த டெரகோட்டா மாடல்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த மண்பாண்டங்கள்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு முறை மற்றும் சுடுகைக்கு போனது. இந்த கருப்பு நிறத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா 2 முறை சுடுகைக்கு போனது. அப்ப இதை விட இது கொஞ்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் அதாவது எதையும் கொள்ளளவு கூடியது, சூட தாங்கக்கூடிய தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கருப்பு நிறத்துல இருக்கக்கூடியதுக்கு அதிகமாக இருக்கும். இதுதான் 2க்கும் உள்ள வித்தியாசம். அப்ப இந்த கருப்பு நிறத்துல உள்ளதை நம்ம எதற்கு பயன்படுத்தலாம்னா, அடுப்பேற்றி எரிக்கிறோம், நெருப்பேற்றி எரிக்கிறோம், சமைக்கிறோம் பாத்தீங்களா, அதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். இந்த நார்மலா இருக்கக்கூடிய இந்த சிவப்பு நிறங்கள்ல இருக்கக்கூடிய மண்பாண்டங்களை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம், ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு, நீர் போன்றவற்றிற்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து இந்த மண்பாண்டங்கள்ல சாப்பிடுறதுனால மற்றையை விட என்ன இதுல முக்கியமான பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, இந்த மண்பாண்டங்கள் களிமண்ணால செய்யப்படுகிறது. மெயினா இது என்ன மண்ணால இருக்கிறதுனால இது என்ன தன்மை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரத்தன்மை உள்ள ஒரு ஒரு மீடியா அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நார்மலா என்ன செய்வோம், ஏன் மீன் குழம்பெல்லாம் பாத்தீங்கன்னா மண்பாண்டத்துல செஞ்சா நல்லது அப்படிங்கிறப்ப, மீன் குழம்புன்னு இல்ல, நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்ல எப்படி இருந்தாலும் சமைக்கக்கூடிய உணவுகள்ல அமிலத்தன்மை இருக்கு. ஸோ அந்த அமிலத்தன்மையை இந்த மண்பாண்டங்கள் என்ன செய்யும்னா நியூட்ரலைஸ் பண்ணும். ஸோ அதற்கு ஒரு நல்ல உதாரணம் என்ன அப்படின்னா, மீன் குழம்பு நம்ம சமைத்ததை விட மட்பாண்டத்துல வச்சு நம்ம உண்ணும் பொழுது அந்த டேஸ்ட் வர்றதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஓவரா இருக்கக்கூடிய அசிடிக்க அது நியூட்ரலைஸ் பண்ணுது. அது ரொம்ப முக்கியம். அடுத்து 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்பாண்டங்கள். இந்த மண்ல பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன துளைகள் இருக்கும். காற்று அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆகுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்போ உணவோட தன்மையும், அந்த சுவையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகரித்து நல்ல சிறப்பாக இருக்கும். அடுத்து 3வது என்ன அப்படின்னா, இந்த மண்பாண்டத்த ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி கூட நம்ம நினைச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, அது அதிக அளவுல வெப்பத்த உள்ள வாங்கி சமைக்கும். அதே நேரத்துல பிரஷரையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ் நோக்கி அழுத்தி வைக்கும். ஸோ அப்ப என்ன அப்படின்னா, உணவு எளிதில் சமைக்கும்.
இந்த ரொம்ப பொங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம வந்து மத்த ஸ்டீல் பாத்திரத்துல இது பண்ணோம் அப்படின்னா, சீக்கிரம் வந்து நமக்கு குக் ஆயிடும். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அந்த மாதிரி கிடையாது. இதுவும் ஃபர்ஸ்ட் இந்த ஹீட் ஏறுற வரைக்கும் தான். ஒன்ஸ் ஹீட் பிடிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், போதுமான அளவு உஷ்ணம் வந்துருச்சுன்னா, அதுவும் ஸ்டேபிளா தான் இருக்கும். ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேஸ்லயும் சமைக்கிறதுக்கு அது வந்து ஏதுவான ஒரு விஷயம் தான். ஸோ அதனால இந்த 3 பெனிஃபிட்ஸ் தான் மண்பாண்டத்துல நமக்கு சமைக்கிறதுல நல்லா கிடைக்குது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத நம்ம வந்து எப்படி வந்து ஸ்டோரேஜ் எவ்வளோ நாள் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சில பேர் கேட்குறாங்க, மண்பாண்டம் அப்படிங்கிறப்ப ரொம்ப நாள் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு. ஆக்சுவலா இதுல ஒரு ப்ராப்பரான ஸ்டோரேஜ் நம்ம வச்சிருக்கக்கூடிய காலம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு 12 மணி நேரத்திலிருந்து 24 மணி நேரம். எக்ஸ்ட்ரா வேணுமாவது ஒரு ஒரு நாள். அந்த ஒரு நாள் கூட சொல்ல முடியாது. ஒரு 12 மணி நேரம். இந்த இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மை போன்ற இந்த வெப்பமண்டல நாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு ஏற்றது. இதே இது ரொம்ப குளிர்காலம், அதாவது அந்த மாய்ஸ்சர் கன்டென்ட் ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்துல வெறும் 12 மணி நேரம் மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அது நமக்கு வந்து நல்ல பலன் தரும். அதை மீறி நம்ம எடுத்துட்டு போறது அவ்வளோ நல்லது கிடையாது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி எப்படி டாக்டர் இத வந்து நாங்க வந்து சீசனிங் பண்ணுவோம். அதாவது பழகுதல் அப்படின்னு. யூசுவலா மண்பாண்டங்கள் அப்படிங்கிறப்ப, நம்ம 2 மண்பாண்டங்கள் சொல்லியிருக்கோம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, செந்நிறமா இருக்குது. இன்னொன்று கருநிறமா இருக்குது. ஸோ 2லயுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு தான் என்றைக்குமே சமையலுக்கு வந்து உகந்தது. ஸோ நம்ம எண்ணெய் சேர்த்து ஏதாவது சமைக்கிறோமா, இல்ல அதிக வெப்பத்துல சமைக்கிறோமா, புளி சேர்த்து சமைக்கிறோமா, எல்லாவற்றிற்கும் ஏற்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பு நிறம் மண்பாண்டங்கள் தான். ஸோ அப்ப இந்த கருப்பு நிற மண்பாண்டங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி உணவுகளுக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இது 2யும் வச்சு இது பண்றப்ப, நம்ம சீசனிங் பழகுறதுக்கு இந்த கருப்பு நிற மண்பாண்டமானாலும் சரி, இந்த செந்நிறமானாலும் சரி, என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி வடித்த கஞ்சி இருக்கு பார்த்தீங்களா? அதை ஒரு நாள் ஃபுல்லா இல்ல ஒரு 12 மணி நேரம் ஃபுல்லா அதுல வச்சிருக்கணும். ஸோ வச்சிருந்துட்டு நம்ம எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் அது மண்பாண்டங்கள் இருந்தாலும், அதுலயும் கொஞ்சம் ட்ரைனஸ் இருக்கும். ஸோ இது எடுக்கும் பொழுது இதுலேருந்து கொஞ்சம் மாய்ஸ்சர ரிட்டர்ன் பண்ணிட்டு, அது ஒரு கோட்டிங் மாரி இருக்கும். ஸோ அடுத்து நம்ம உணவு சமைப்பதற்கு அது ரொம்ப ஈஸியா இருக்காது. அடிப்பிடிக்காது. எந்த ஒரு தொந்தரவும் வந்து இருக்காது. அடுத்து வாஷிங்கிறது இதுல ரொம்ப முக்கியம். இந்த கழுவும் பொழுது நார்மலா இன்னைக்கு இருக்கக்கூடிய அ ஷ சோப் பேஸா இருக்கக்கூடியத போட்டு கழுவுனோம் அப்படின்னா, என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள நெறைய காற்று துளைகள் இருக்கும். ஸோ அதுக்குள்ள இது போய் உள்ள இருந்துக்குச்சு. இந்த சோப் லிக்விடோ, இல்ல இந்த சோப் துகள்களோ உள்ள இருந்துச்சு அப்படின்னா, நாம் திருப்பி உணவு சமைக்கும் பொழுது அந்த நீரோட சேர்த்து உணவுல வந்து கலந்துரும். ஸோ அதனால யூசுவலா சாம்பல் தான் முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க. இப்ப சாம்பல் அப்படிங்கிறது கிடைக்காததுனால, நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேக்கிங் சோடா, சோடா உப்பு இருக்கு பார்த்தீங்களா? அதை போட்டு வந்து நம்ம வாஷ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மண்பானையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்ப எதுக்கு எது யூஸ் பண்ணணும்? தண்ணீரெல்லாம் நம்ம சேமிச்சு வைக்கணும் அப்படின்னா, இந்த டெரகோட்டா நிறத்துல இருக்கக்கூடிய மண்பாண்டம் தான் சிறந்த ஒரு விஷயம். அடுத்து மண்பாண்டம் ஆனாலும் ரொம்ப நாள் அத ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கக்கூடாது. ஏன்னா, ரொம்ப நாள் இருந்ததுன்னா, அதுலயும் ஈஸியா கன்டாமினேஷன் ஆகும். குறிப்பாக இன்னைக்கு நெறைய பேர் என்ன பண்றாங்க, வாட்டர் பாட்டில்ஸ்லாம் மண்பாண்டத்துல வந்து செஞ்சது வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும், ப்ராப்பரா வாஷ் பண்ணணும். நார்மலா அந்த வாட்டர்ல ஏதோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருந்ததுன்னா, ஈஸியா வந்து அ பாஸ் ஆன் வந்து நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த இது வந்து பிடித்துக்கொள்ளும். ஸோ அப்ப அத நம்ம குடிச்சோம் அப்டின்னா, நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ எதுவானாலும் நல்லா ப்ராப்பரா வாஷ் பண்ணணும். அதுக்கு சோப் பேஸா யூஸ் பண்ணக்கூடாது. சாம்பலுக்குரிய வாய்ப்பில்ல. சாம்பல் இல்லாம இன்னைக்கு நம்ம விளக்கெல்லாம் துலக்க சில பவுடர் யூஸ் பண்றோமே, அது யூஸ் பண்ணலாமான்னா, எல்லாத்துலயுமே சோப்பு பேஸ் இருக்கனால கஷ்டம். ஸோ அதனால என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் சோடா இந்த மாரி விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ அப்படி ஃபாலோ பண்றப்ப மண்பானை அப்படிங்கிறது நமக்கு ஒரு கம்ப்ளீட் ஆரோக்கியமான ஒரு விஷயம். நம்ம உடம்பு அமிலம் ஆகிறத தடுத்து ஆல்கலி ஆக்கக்கூடிய தன்மை இந்த மண்பானை உணவுக்கு வந்து உண்டு. அதனால தான் கேன்சரால பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் வந்து பெரும்பாலும் அது நம்ம மரபு சார்ந்த மருத்துவ முறை பார்க்கும் பொழுது மருத்துவர்கள் மண்பாண்டத்துல சமைக்க சொல்வதற்குரிய காரணம் இதுதான். ஸோ நம்ம மரபை நம்ம ஈன்றெடுத்து அது நம்மளுடைய மக்களுக்கும் நல்ல பலன் அளிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மண்பானை தொழில் செய்றாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கும் நல்ல ஒரு பலன் அளிக்கும். நன்றி.